MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக பதவியேற்றிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய இணையாசிரியர் திரு ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். ஹரிஹரன் வணக்கம். இலங்கை அதிபருடைய புதிய சவால்கள் என்ன? ஏன்னா இடையில் ஏற்பட்ட கிரைசிஸ்க்கு அப்புறமாக இலங்கை மீண்டெழும் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். விவரங்கள். இந்த பொருளாதார மந்தம், அங்க அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டு ஆண்டுகள் பல வாகிடல, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. கடந்த அதிபர் ஆட்சியை விட்டு அகர்ந்திருக்கக்கூடிய, ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணது. கிரீஸ் மாதிரியான பல உலக நாடுகள் பொருளாதார மந்தத்திலிருந்து மீள்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகியிருக்கிற நிலையில 2 ஆண்டுகள்லயே மீட்டிருக்கின்றோம் என்ற அந்த பிளாங்க்ல தான் அவர் போட்டிட்டு இருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளை விட இலங்கையுடைய நிலைமை ஆகி இருக்கிறது என்றாலும் கூட இந்த முன்னேற்றங்களுடைய பலன்கள் ஒட்டுமொத்த இலங்கையையும் சென்றடையவில்லை. இன்னமும் கூட பொருளாதார ரீதியாக நிறைய சவால்கள் இருக்கின்றன. அந்த திவால் அப்படிங்கிற நிலையிலிருந்து இலங்கை மீள தொடங்கி இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இன்னும் பொருளாதார ரீதியாக இலங்கை சீரடையறதுக்கு போக வேண்டிய தூரம் அதிகம். அதனாலதான் இந்த எலெக்ஷன்ல வழக்கமா உலகமெங்கும் இன்னைக்கு பரவி இருக்கக்கூடிய ட்ரெண்டாக ஐடென்டிட்டி, அதாவது இனம், மொழி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னிற்காம முழுக்க அல்ல பெரும்பாலும் பொருளாதார ரீதியான விஷயங்களே முன்னின்று நடந்த ஒரு தேர்தலாக, அதுவும் இன ரீதியாக பல சவால்களை பல தசாப்தங்களாக சந்தித்த ஒரு நாட்டுல இந்த தேர்தல் நடந்திருக்கிறது என்றால் பொருளாதாரம் தான் புதிய ஆட்சியுடைய, புதிய அதிபருடைய முதல் முக்கிய சவால். அவருக்கு கடந்த ஆட்சிகள் இருந்து, இன்னும் சொல்ல போனா இலங்கையை ஆட்சி செய்த பல அதிபர்கள், பல அரசாங்கங்கள்ல இருந்து மாறுபட்ட கொள்கைகள் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையுடைய முதல் இடதுசாரி அதிபர், அவருக்கு சோசியலிச இடதுசாரி கொள்கைகள் அதிகம். சோ அதை ஒட்டி ரீஓரியன்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்த்து, அதே வேளையில தன்னுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல, தேர்தல் பிரச்சாரத்துல முழுவதுமான ஒரு அதிதீவிரமான இடதுசாரி நிலை எடுக்காம ஒரு மிடில் ஆஃப் ரோட் அப்ரோச் என்று சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட சில நடுநிலையான விஷயங்கள் எல்லாம் எடுத்து, உதாரணமாக வர்த்தகத்தை அனுமதிப்பது, அதை அளவோடு அனுமதிப்பது, வெளிநாட்டு முதலீடுகளை செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட அதிகரிப்பது என்பதெல்லாம் நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறார். IMF கிட்ட லோன் வாங்கி இருக்கிறது ஸ்ரீலங்கா, அதுல மறுசீரமைப்பு செய்யணும், அதை ரீநெகோசியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடாக இருக்கிறது. ஆக பிரையாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னுரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியான முன்னுரிமைகள் தான் அதிகம். இதுல சில கவலைகள் சில இனங்கள்ல ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தமிழர்கள் விஷயத்துல இவர் சார்ந்த JVP அப்படிங்கிற கட்சி இன ரீதியாக தமிழர்களுடைய நிலைப்பாடுகள், தமிழர்களுடைய அபிலாஷைகள், 13வது சட்ட திருத்தம், மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரம், இந்த மாதிரியான தமிழர்களுடைய அபிலாஷைகள்ல இருந்து மாறுபட்ட நிலைப்பாடு கொண்ட ஒரு அமைப்பு. இன்னும் சொல்ல போனா மஹிந்த ராஜபக்சா போன்ற ஆட்சியாளர்கள் கூட தமிழ் கட்சிகள் பலவற்றை கூட்டணி கட்சிகளா வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பாங்க. அப்படி சொல்லிக் கொள்ளும்படியான தமிழ் கூட்டணி கட்சிகள் இல்லை. இந்த அமைச்சரவையில இப்ப நிச்சயமாக பார்லிமெண்ட் கூட டிசால்வ் ஆகும். இவரோட அமைச்சரவையில தமிழர்கள் இருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அதே வழியில அவர் பார்க்கும்போது கடந்த கால ரிட்டரிக்ஸ், அவருடைய கட்சிக்கே இருக்கக்கூடிய இன ரீதியான நிலைப்பாடுகள் இருந்து சற்று மாறுபட்டு அனைவருக்குமான, மூவினங்களுக்குமான அதிபராக இருப்பேன் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருந்தார். நேற்று அவர் அதிபராக தேர்வான பிறகு பதிவு செய்த பதிவுகள்ல கூட சிங்களவர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் என அனைவருக்குமான அதிபராக நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தட் இஸ் பிரஸிங் த ரைட் பட்டன்ஸ். சொல்வது ஒன்று, செயலாக்கத்துல அது எப்படி முன்னெடுக்க போறார் அப்படின்னு பார்க்கணும். அதே வழியில நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னென்றால், தமிழர் பகுதிகளிலும் கூட ஒரு சில பகுதிகளில் கணிசமான வாக்குகள் அவர் பதிவு செய்திருக்கிறார். ராஜபக்சாக்கள் அதிபர் தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வாக்குகளை காட்டிலும் சில பகுதிகளில் அவர் கூடுதலாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் மத்தியில, காலேஜ் போறவங்க மத்தியில, இந்த மாதிரி இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்ல, தொழிற்சங்கங்கள்லாம் இருக்கும்ல, அதுல இருக்கிறவங்க மத்தியில அவருக்கு ஆதரவு இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ் மத்தியிலாம் இருக்கிறத பார்க்கின்றோம். சோ எப்படி எல்லாருக்குமான அதிபராக இருக்க போகிறார்? இன ரீதியான மூவினங்கள் வாழக்கூடிய நாடு, இன்னும் சொல்ல போனா இன பதற்றங்கள் கடந்த காலங்கள்ல உச்சத்துல இருந்த ஒரு நாடு, இதுல எல்லாருக்குமான அதிபராக அவர் எப்படி இருக்க போறார் அப்படின்னு பார்க்கணும். வெளிவிவகாரம் என்பது அவருக்கு இன்னொரு முக்கிய சவாலாக பார்க்கப்படும். அவர் எப்படியோ
ஆனால் அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் என்னவென்றால் அவர் ஒரு சீனாவுடைய வேட்பாளர். அவர் இடதுசாரி கொள்கை கொண்டவர், அந்த பின்புலத்தை கொண்டவர், சீனாவோடு நெருங்கி பணியாற்றியவர் என்பதனால ஒரு சீன சார்புடையவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம், பிம்பம் அவர் மீது இருக்கிறது. மேற்குலகத்தோடையும் சரி, இந்தியாவோடும் சரி எப்படி உறவுகளை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத உலகம் உற்று கவனிக்கும். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உற்று கவனிக்கிறாங்க. ஆனா அதே வேளையில வல்லுநர்கள் சொல்வது என்னவென்றால், ஒரு மாலத்தீவு இந்தியா உறவு போல இருக்காது, முன்பை போல அவ்வளவு சீராக இருக்குமான்னு பார்க்கணும். அதே வேளையில ஒரு சமாளிக்கக்கூடியதாகத்தான் இந்திய இலங்கை உறவு அப்படிங்கிறது இருக்கும். ஏனென்றால் இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இலங்கை முழுக்க இருக்கிறது, குறிப்பாக வடக்கு கிழக்குல இருக்கிறது. சோ இந்தியாவை தவிர்த்தெல்லாம் அவரால் ஒரு ஆட்சியை சிறப்பாக நடத்த முடியாது. சோ இந்திய இலங்கை உறவு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கணும். இந்த 13வது சட்ட திருத்தத்தை, தமிழர்களுக்கு உரிமை வழங்கக்கூடிய 13வது சட்ட திருத்தத்தை, மாகாணங்களுக்கு உரிமை வழங்கக்கூடிய 13வது சட்ட திருத்தத்தை இந்தியா வலியுறுத்துகிறது. அதுல ஒரு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர் அல்ல. அதெல்லாம் எப்படி அணுக போகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல கவனிச்சிருக்கலாம், இந்தியன் ப்ராஜெக்ட் சிலவற்றுக்கெல்லாம் எதிராக பேசியிருக்கிறார். குறிப்பாக அதானி ப்ராஜெக்ட் வந்து அன்பேராக முடிக்கப்பட்டது, டெண்டர்லாம் ஒழுங்கா கோரல, அதெல்லாம் நான் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இந்திய இலங்கை உறவுல பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். என்றாலும் கூட ஒரு முழுவதுமாக ஒரு சீர்கட்ட நிலையில இருக்காது அப்படின்னு பார்க்க முடியும். வழக்கமா இலங்கை ஜனாதிபதிகள் மேற்கொள்ற முதல் வெளிநாட்டு விஜயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கானதாக இருக்கும். அவர் அதைத்தான் செய்ய போறாரா, இந்திய உறவை எப்படி பேண போறார், மேற்குலகத்தோட எப்படி பேண போறார், நமக்கு எப்படி அக்கறைகள் இருக்கோ அது போல அவர் சீன சார்பு கொண்டவர் அப்படிங்கிற காரணத்தினால மேற்குலகத்துக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அவர் மேல அக்கறையும் பார்வையும் இருக்கும். அதெல்லாம் எப்படி அனுசரிச்சு செல்ல போறார். அவர் வந்து ஒரு போராட்ட பின்புலத்தை சேர்ந்தவர். போராடுவது என்பது ஒன்று, ஆனால் ஆட்சி செய்வது என்பது ஒன்று. எல்லாம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, இந்த வரைக்கும் ஆண்ட ஆட்சியாளர்கள்லாம் சரியில்லை அப்படின்னு ஒரு போராட்ட குணத்திலிருந்து கவர்னன்ஸ் அவர் எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறார் அப்படிங்கறத முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 3% வாக்குகளை கடந்த அதிபர் தேர்தலில் பெற்றவர் இன்று இலங்கையுடைய நிறைவேற்று ஜனாதிபதியாக உருவாகி இருக்கிறார் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு வரலாற்று நிகழ்வு. அவர் எப்படி இந்த பதவியை எதிர்கொள்ள போகிறார், எப்படி அணுக போகிறார், எப்படி சாதிக்க போகிறார்ன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இலங்கையினுடைய உள்நாட்டு பொருளாதார சிக்கல், வெளிநாட்டு உறவு அப்படின்னு இரண்டு உறவும் அவர் கையாள வேண்டி இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி போராட்ட காலத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். நிறைய சவால்கள் இருக்கிறது. அதிபராக பதவியேற்று உறுதிமொழியும் எடுத்திருக்கிறார். இணைந்து பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி ஹரிஹரன். MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.